உங்களோட ஒர்க் பார்க்க பிஸ்மில்ல அவனை ஒழுங்க சத்தம் போட்டு ஒழுங்க சவுண்ட் சரியா வந்து பார்ப்போம் இழுத்து ஓட்டி அந்த டிஜிட்டல் சரியா கொண்டு பார்ப்போம். Bismillah. To ra su fi u ju ri him. To ra su fi u ju him. ரெண்டாவது Yau ma la tam li ku. Yau ma la tam li ku. சின்ன தே கொஞ்சம் உச்சரிங்க தே எவ் மேல லீகு தேட சவுண்ட் வரணுமா Yau திருப்பி ma la tam li ku. Yau ma la tam li ku. يوم لا تملك மூணாவது فينأون فينأون எழுத்து போட்ட போல நே நீட்டுப்படுது فينأون எழுத்து போட்ட டைம்ல ஈடுபடுது அதான் பெரும் فينأون وينأون நாலாவது فأين تذهبون நே فأين நே அதான் அதான் பெரிய திருப்பி ஸ்டார்ட் فأين ஃபா تذهبون அல்ல ஸ்டார்டிங் ஃபா சொல்லக்கூடாது ஃப அல்ல ஃப ف ف بس என்ன சொல்லுவோம் فأين تذهبون فأين تذهبون ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நேரத்துல இதுக்கு ஒரு ரெண்டுலையும் பிழை அதாவது இந்த பூ என்று நீட்டத்தையும் என்று சொல்றதும் ஒரே மாதிரி வருது மொத்தமா வருதுல சது எண்லையும் எண்லையும் பிழை எண்லையும் பிழை அதாவது தது என்று மூணு நீட்டப்படுது தால் வந்து கலக்கப்படுது அது فأين فأين تذهبون فأين تذهبون العربة فأين تذهبون فأين تذهبون தது தது அல்ல தது அல்ல تذ تذ تذهبون இந்த தது தான் ஓதுறீங்க ததுல வந்தா பிள்ளை تذ تذ அவ்வளவுதான் تذ அந்த தானம் தது தது تذ தது تذ فأين تذهبون இது போதுமா فأين تذهبون ரெண்டாவது பார்ப்போம் يوم لا تملك மூணாவது وينأون சவுண்ட் வரல وينأون ஆ இல்ல آه ஆ இல்ல آه آه وينأون நாலாவது பார்ப்போம் فأين تذهبون
யோசிப்போ எழுதி ஆகும் கஷ்டமா மோ தி சாரி மோஃப் மோ மோ மோஃப் இல்ல தி மோர் பெரிய ஹா. மோ மோஹு கரெக்டா Yes. மோ தி ஐ ஐன்னு தானே சொல்லணும் அது ஐலையா அது ஈன்னு சொல்லுமா என்ன ஆள் வந்து ஐ இருக்கீங்க அது ஐனுக்கு ஐன்னு ஏ இருக்கு அது சரி ஐனுக்கு ஏயா வந்திக்குது ஐனுக்கு கீழே கீழே ஏயா என்ன இது இல்ல இல்ல பக்கத்துல சொன்னேன் ஐனுக்கு கீழே வந்து கேட்டேன் என்ன வந்து ஐனுக்கு கீழே ஆ, ஆ, கஸ்ரா கஷ்டாங்கிறது பெல கஸ்ரா மத்து இது வந்து போச்சு எனக்கு கஷ்டமா எப்படியா கசரத்துனா கசரத்துன் கசரத்துன் கஸ்ரத்துன் கவனமா இருக்கும் குட் அப்ப கஸ்ரத்துன் வந்தா ஐனை எப்படி உச்சரிக்கணும் அப்படியே உச்சரிக்கிறது ஈன்னு தான் இது ஆழி வருமா ஆழி நல்லா குட் அதான் சார் அவ்வளவுதான் நல்லா விஷயம் மூக்குத்தி ஆழின வருமா போதுமா எழுத கூடி மோ மூக்குத்தி ஆழின மூக்குத்தி ஆழின தனித்தனியாக உச்சரிக்கிற டைம்ல நிற்கிறது கொஞ்சம் போதாது மூக்குத்தி ஆழின அல்ல மூக்கு மோ மோ என்று மோ வரக்கூடாது மோ மோ மூக்குத்தி ஆழின நம்மளோட மூக்கு விளங்குது மோ அல்ல மோ இல்ல மோ பிள்ளையா பிள்ளைன்னு சொல்றேன் மோ 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 அல்ல மு ஹா மோ மு மோ மூக்குத்தி ஆழின முக்தி மோ ஆய் ரெண்டு சொல்லிக்க அப்படியா மோ என்னது முக்தி ஆயின ரெண்டு ஓதுறீங்க ஏன் அப்படி ஓதுறீங்க என்ன பிரச்சனை ஒன்று ஒவ்வொரு எழுத்தா ஓதணும் அப்படி இல்லைன்னா சேர்த்து ஓதணும் நீங்க மூணாவது மெத்தடா ஓதுறீங்க அது பேர்ல ம் சேர்த்து ஓதணுமா மூக்குத்தி ஆழின புதிய அழிப்பெல்லாம் முக்தி ஆயின புதிய அழிப்பெல்லாம் வந்து இடையில சேருது இதுதான் சிஸ்டர் நாங்க சொல்றோம் நீங்க ஃபெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு எழுத்தா ஓதிட்டு மொத்தமா சேருங்க அல்லது உங்களுக்கு அலிப் இடையில சேரும் பா ஒன்று சேரும் தே ஒன்று இடையில வரும் ஐன் வந்து ஐ என்று மாறும் இது பெரிய தாவரம் ஹா வந்து மோ வந்து ஐனா மாறும் ஏன் எங்களுக்கு அந்த சரியான சிஸ்டத்துல எங்களோட வாய்க்கு சவுண்ட் வராது எப்ப வரும் எழுத்தா ஓதி அதை சரியா மைண்டுக்கு எடுத்து கொண்டாதான் நீங்க மொத்தமா கனெக்ட் பண்ணி சரியா என்ன சொல்றது உங்களுக்கு நாங்க ஏன் ஒவ்வொரு எழுத்தாக ஓத சொல்றோம் என்றால் இந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்க கிளியர் ஆகணும் என்ன மொத்தமா சேர்த்து ஓதுறதுக்குள்ள வேற வேற எழுத்துலாம் வருது வேற வேற உச்சரிப்புகள்லாம் போகுது சரிங்களா அப்ப அது அப்படி போக படிக்கணும்னா அடுத்தடுத்த லெட்டர் எப்படி வாய்க்கு கனெக்ட் ஆகணுங்கிறத உங்களோட மைண்ட்ல நீங்க அதை ரீட் பண்ண தேவையாகணும் உங்களோட மூளையில அதை இப்படித்தான் சரியா வச்சுக்கணும் அப்பதான் அந்த யோசனையோட உதயம் சரிங்களா இப்ப எழுத கூட்டிட்டு அந்த ஸ்டைல பாருங்க அல்லது பிள்ளை நீங்க தான் ஓதணும் மோ மோ சி ஆழின மூக்குத்தி ஆழின என்கிறது பிழை சி மூக்குத்தி ஆழின மூக்குத்தி ஆழின நீங்க எழுத்து கூட்டி ஓதுறதுக்கும் சேர்த்து ஓதுனதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டும் சொல்ல ஒரே மாதிரி வரும் மூக்குத்தி நான் நீட்டில் எட்டி தானே சொல்றேன் எஸ் தாவ நீட்ட இல்ல ஆனா நான் சொன்னேன் நான் தாவ என்ன சொன்னேன் நீங்க தாவ நீட்டினீங்க என்ன சொன்னேன் நீங்க தனித்தனி எழுத்துக்களாக ஓதுறதுக்கும் மொத்தமா சேர்த்து ஓதுனதுக்கு மட்டும் வேறுபாடு இருக்குது நான் தான் சொன்னேன் அதை கண்டுபிடிக்கும் நான் சொல்லல தாவ நீங்க நீட்டினீங்க சொல்லல
ம். முஃப்தி ஐன முஃப்தி ஐன குட். இப்ப ஒரு அளவுக்கு வந்தீங்க. இன்னும் இருக்கா சரியா? அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க எழுத்து கூட்டி ஓதுங்க, ஒவ்வொரு எழுத்தா ஓதுறீங்க தானே, அது சரி. ம். அந்த ஸ்டைலுக்கு மொத்தமா ஆக்குங்க. மொத்தமானது முஃப்தி ஐன முஃப்தி ஐன ஓது போகல. முஹூதி முஹூதி என்ன மாறுது, ஆவ கலக்குறீங்க. ஆனா தனித்தனியா ஓத போகல முஹு என்றா ஓதுறீங்க இல்ல, முஹ் என்று ம். ஓதுறீங்க. முஃப் விளங்குதா ம். வித்தியாசம்? ம். ம். முஃப்தி ஐன முஃப்தி ஐன இப்ப விட்ட பேர் என்ன தெரியுமா? தனித்தனி எழுத்துக்களாக ஓது நேரத்துல இந்த ந ம். அது பாட்டு போகுது. எந்த ஒரு கணக்கும் இல்லாம, எந்த ஒரு கண்ட்ரோலும் ஆ. இல்லாம கட்ட ந ந ம். நேன்னு தான் போகுது. அது மாறணும், அது போகக்கூடாது. ம். முஃப்தி ஐன முஃப்தி ஐ முஃப்தி ஐன என்ன ரைட். தெரியுமா? ஒரு எழுத்தா ஓதுறது இல்ல. நான் இப்ப நூறு நீட்டா வரேன்னு சொன்னேன் அப்படித்தானே? நூறு நீட்ட ஆ. கூடாது. இது சரி. அதையே ஆமா நீ இதை குறை, ஆமா. அதுக்காக வேண்டிய நீ இதை குறைக்கிறீங்க. இதை நீட்டாம உச்சரிக்க பாக்குறீங்க. ஐ ந ஐ ந ஐ ஏனது இது நல்லா அழகா நீட்டுவோம். ஐ ம். ந அதான் வேறுபாடு ஐ இல்லைன்னு ம். ஓதுறதுக்கும் இந்த ஐனை ம். நீட்டுறதுக்கு முறை வேறுபாடு இல்லைன்னு. நீங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ம். மாதிரி ஓதுறீங்க. ஒரே வடிவத்துக்கு கொண்டு வரணும். முஃப்தி ஐன முஃப்தி ஐன அதாவது முஃப் முஃப்தி ஐன முஃப்தி ஐன ஐ ஐ என்று அது மாறணும். ஐ ஐ என்று ஐ ம். அல்ல, அது ஐ ஐ மாறணும். ஐ முஃப்தி ஐன அதான் போல. ஐ அல்ல, ஐ ஐ ம். ஐ இத நீட்டினா இத நீட்டுற மாதிரி ஐ அல்ல சிஸ்டர். வரமாட்டேங்குது இதுக்கு. ஐ அல்ல, ஐ மாத்துங்க first. ஐ கஸ்ரத். ஐ ம். ஐ அல்ல, முஃப்தி ஐ ஐ ஆ ஐ ஐ. நீ ஐ தானே ஓதுறீங்க, பிழையாது. ஐ என்று ஓது இல்லை. ஐ ஐ அதல்ல, ஐ. ஐ சரி, இப்ப நான் கொதி காட்டமா ரெண்டு மாதிரி ஓதுவேன். ஒன்று ஐ, அடுத்தது ஐ. ம். வித்தியாசம் ம். சொல்லி காட்டுங்க ரெண்டு மாதிரி. அலிபு வச்சு சொன்னேன்னு சொல்றீங்களா? ஐ ஐ நான் உச்சரிக்கிறது ரெண்டு மாதிரி எல்லாம் கேட்டுக்கோ. ஒன்று ஐ, ம். அடுத்தது ஐ. வித்தியாசம் விளங்குதா? அதாவது ம். ஐந்துக்கு மேல கஸ்ரத்துன் வச்சு ஓதி காட்டினேன் ஐ, ஐ கஸ்ரத்துன் வச்சு உச்சரி ஐ. வித்தியாசம் விளங்குதா? ம். எனக்கு நீங்க அதே மாதிரி பத்தாத்துன் வச்சு உச்சரிச்சு காட்டணும், கஸ்ரத்துன் வைத்து உச்சரிச்சு காட்டணும். வித்தியாசம் நீக்கணும். ம். ஐ அது ஐ ஐக்கா ஐ ஐ ஐ ஆ ஐ. ஐ ஆ ஐ ஐ அதான் ரெண்டு வரமாட்டேங்குதே. கொண்டு, அதான் கேட்கிறேன் ரெண்டு கொண்டுன்னு சொல்லி. ஐ ம். ஐ. இப்ப விளங்க ப்ராப்ளம் என்னன்னு ஐ சொல்லி. ஆ ஆ ஐ ஐ ஐ ஐ என்று மாறணும். ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தானே வரணும். ரெண்டும் ஒரே இடம்தான். ஐனுக்கு ஆ தொண்டையில இருக்கிற ஒரே ஒரு இடம்தான். அதுல ஆ வேறுபாடு இல்ல. ஆனால் ஆ கஸ்ரத்துன் வச்ச ஆ வார உச்சரி, பத்ஹத்துன் வார உச்சரிச்ச வார உச்சரிப்பும் ஒன்றல்ல. அப்ப ஐ ஐ ஐ ஆ என்ற எல்லாத்துக்கும் ஐ. பத்ஹத்துன் ஆ வச்சாலும் ஐ, கஸ்ரத்துன் வச்சாலும் ஐ, ஆ லம்மத்துன் வச்சாலும் ஐ, எல்லாத்துக்கும் ஐ. அது ஆ பிழையாது. அது ம். பிழை. பத்ஹா வச்ச ஐ, கஸ்ரத்துன் வச்ச ம். ஐ,
வம்மத்துன்னு வச்சா ம் ஓ 3 வாரம். ம் ம். 3 இதுல சொல்லி அந்த பாருங்க. ஐ அத்தகத்துக்கும் கசரத்துக்கு என்ன வேறுபாடு வித்தியாசம் எது இங்க இருந்துச்சு? ஆ, அத்தகத்துக்கும் பத்தகத்திற்கும் கசரத்துக்கும் கசரத்திற்கும் என்னன்னா பத்தகத்தின் வச்சா அது மேல் அடையாளம் மேல் நோக்கி வரும் இல்ல இல்ல மேல் அது எழுத்து. ரெண்டும் ஒரே மாதிரியே தோணுது. ஐட ஐடுக்கு ஐங்கிறது போல ஈங்கிற மாதிரி நாங்க ஒருத்தரும் நீங்க ஐனுக்கு ஐங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அதுதான் எப்படி சொல்றது? விலங்குகள் 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 புதிய டவுட் வருது உங்களுக்கு இப்ப. ஐனுக்கு ஆமாப்பா இல்ல. கசரத்தில் இருந்தா அது ஆ ஆ தானே. கசரத்துல அப்ப இருந்தா கசரத்தில் ஈன்னு வச்சா தான் எப்படி வரும்? சொல்லுவோம். ஈ கசரத்தில் வச்சா எப்படி அப்படின்னு வரும்? நாங்க அந்த ஐ எடுத்து வருங்க, அதானே ஈ பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை? ஆ பை ஆ அதானே இது. அத ஆனா வந்து நீங்க என்ன செய்றீங்க? ஐ நீங்க ஆ ஐ என்று சொல்றீங்க. அப்ப இது கசரத்துல இருந்தா ஈ அப்படி வருமா? அல்ல அது அலி. அல்ல. ஆ ஆ என்று உச்சரிக்கிறதுக்கும் அலிப்புக்கு உச்சரிக்கிறதுக்கும் ஐனுக்கு உச்சரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ம் இதை நாங்க என்று சொல்லுவோம், நாக்கு அசைக்காம உச்சரிப்போம். இதை நாங்க நாவை தூக்கி தொண்டையினுடைய நாக்கு பகுதியை தூக்கி உச்சரிப்போம். ஐ இது ஈ, இது ஐ, ம் இது ஈ, இது ஐ. தூக்கி உச்சரிக்கும், அவ்வளவு வித்தியாசம். ம். ஐநா வேறுபாடு ஆ தெரியுது. இப்ப வர பொதுவா மாட்டேங்குது. முக்தி ஆய் ந முக்தி ஆயின ரைட்டா? கஷ்டப்பட்டு வந்திக்குது. ஓகே, உங்களுக்கு நாளைக்கும் பாடமைக்கும் இந்த தாட பேக்க கொஞ்சம் டி ஆயிட்டு வாங்க. சரியா? சின்ன ம் பிள்ளைகள் ம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, அடிக்கடி மாறுறீங்க. மாறினா பின்கால ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ம் சரி, நல்லா ம்